So welcome. If root 3 power n is equal to 729, find the value of n. So root 3 power n அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 729 இங்கே லெஃப்டில் 3 இருக்கனால ரைட் சைடில் 3 பேஸாக மாத்திரம் பாருங்க. 729. ஸோ இது 3 டேபிள் டிவைட் பண்ணுறேன். 7 2 times 6 மீதி ரிமைண்டர் 2 12 4 3s are 12. இது 3 3 3s are 9. ஸோ மறுபடியும் 3 டேபிள் பண்ணுறேன். 8 times 24 இது 1. மறுபடியும் 3 டேபிள் பண்ணுறேன். 27 times மறுபடியும் 3 டேபிள் பண்ணுறேன். 9 times 9 3s are 27. ஸோ 9 3 டேபிள் பண்ணால் நமக்கு 3 times 1 2 3 4 5 6 அப்போ 6 times கிடைக்குதா? 3 power 6ன்னு அந்த 729 நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது லெஃப்ட் சைட் ரைட் சைடு ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் பண்ணுறேன். ரூட் 3 பவர் n இது ஸ்கொயர் பண்ணுறேன். ரைட் சைடில் 3 பவர் 6 இது நான் ஸ்கொயர் எடுக்கிறேன். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுக்கும்போது இந்த ஸ்கொயரும் ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா லெஃப்ட் சைடில் 3 பவர் n நிற்கும். ரைட் சைடில் 3 பேஸு 6 2s are 12 அப்படின்னு மல்டிப்ளை ஆகிடும். அப்போ இங்கே பேஸ் இந்த சைடும் தெரியும், ரைட் சைடும் தெரியும். மேலே பவர் இங்கே n இருக்குது, மேலே பவர் 12 இருக்குது. அப்போ என்னோட வேல்யூ 12. சி இஸ் ஆன்சர். தேங்க்யூ.